உங்க பழைய காதல சேர்த்து வைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் தான் ஆசைப்பட்டேன். அதை தாண்டி இந்த கொலைகிலன்னா அதுக்கு எனக்கு உடன்பாடு இல்ல சார். சக்தி, என்ன சக்தி பண்றீங்க? என்ன மகதி, 6 மாசம் சேர்ந்து வாழணுங்கிற கோர்ட் உத்தரவை நீக்கணும்னு இடைக்கால மனு கொடுத்திருக்கீங்க. ஆமா மேடம், நாங்க அந்த லெவல் எல்லாம் தாண்டி வந்துட்டோம்னு எனக்கு தோணுது. அப்போ 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டீங்களா? மேடம், அத பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். அதுல உங்களுக்கு எந்த அப்செக்ஷனும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ரிஷி, நீங்களும் ரித்திகாவும் கொஞ்சம் வெளியே இருங்க. யா ஷூர் மேடம். சொல்லுங்க மகதி. எப்படி சொல்றதுன்னே தெரியல மேடம். என்னால ரிஷி புரிஞ்சுக்கவே முடியல. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்றாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்ஃபேக்ட் நான் ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்றேன். வயலண்டா பிஹேவ் பண்றாரா? எனிதிங் சீரியஸ்? இல்ல மேடம், இட் இஸ் நாட் அ வயலண்ட் பிஹேவியர். இட் இஸ் சம்திங் வியர்ட் பிஹேவியர்னு சொல்லலாம். ஒரு நாள் பாத்தீங்கன்னா, நீதான் என் பொண்டாட்டி, உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா, 6 மாசம் கோர்ட் கொடுத்த டைம்குள்ளே உன்னை நான் வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு சொல்றாரு. எனக்கு என்ன பண்றதுனே புரியல மேடம். இன்ஃபேக்ட் நான் ஏதோ ஒரு அன்னியன் கூட வாழற மாதிரி எனக்கு தோணுது. இது கொஞ்சம் ஆச்சரியமா இல்ல இருக்கு. ஆனா ரிஷிய பார்த்தா குவைட் நார்மல் மாதிரி தானே தெரியுது. ஐயோ மேடம், நான் கூட அப்படிதான் நினைச்சேன். ஆனா அப்படி நினைச்சதா இப்ப ஏமாந்து போய் இங்க நிக்கிறேன். ஏமாந்தீங்கன்னா? சொல்றேன் மேடம். அதுக்கு முன்னால நீங்க இந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கணும். இது என்னோட பர்சனல்ஸ், காட்டக்கூடாது. பட் நீங்க என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை காட்டுறேன் மேடம். பாருங்க. எதுக்காக இதை காட்டுறீங்க மேடம்? இந்த போட்டோகிராஃப்ஸ் எல்லாமே ரீசெண்டா இப்போ எடுத்ததுதான். ஒரு நாள் ரிஷி சடனா ராத்திரி என் ரூம்குள்ள வந்துட்டாரு. வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாரு. நான் பயங்கர ஷாக் ஆகி பயந்து போய் நின்னேன். அதுக்கு உடனே, நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, என்னை விட்டு நீ ஏன் விலகி நிக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட கொஞ்சம் வைல்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அவரோட பிஹேவியரை பார்த்து நானும் கொஞ்சம் சைலண்டா தான் இருந்தேன். இன்ஃபேக்ட் நான் அவரோட வாழணுங்கிறதுக்காக தானே இந்த கேஸை இங்க அப்ளை பண்ணி போராடுறேன். அதனால நான் ரொம்ப சைலண்டா இருந்துட்டேன் மேடம். அப்போ எடுத்த போட்டோகிராஃப்ஸ் தான் இதெல்லாம். அப்புறம் என்ன மகதி, அவர் கூட சேர்ந்து வாழணும்னு தானே நீங்க ஆசைப்பட்டீங்க? அது நடந்துருச்சு இல்ல? இல்ல மேடம், மறுநாள் காலையில எந்திரிச்சு நான் எப்படி ஒரு ரூம்குள்ள வந்தேன்னு கேக்குறாரு மேடம். அவர் குடிச்சிருந்தாரா? இல்ல மேடம். மேடம், அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட காமிச்சு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவர் அதுக்கு கோஆபரேட் பண்ணுவாரான்னு தெரியல. இப்படியே போனா அவரு முழு பைத்தியமா கூட மாறிடுவாருன்னு நினைக்கிறேன். என்னையும் அவரையும் நீங்க எப்படியாவது சேர்த்து வச்சீங்கன்னா அவரை ட்ரீட்மெண்ட் கூட்டு போறதுக்கும் சரி, அவருக்கு நான் பணிவிடை செய்யறதுக்கும் சரி, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மகதி, என்னாச்சுமா? சாரி மேடம். வாமிட்டிங் சென்சேஷன் லாஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸா இப்படிதான் இருக்கு. என்னோட டேட்ஸ் வேற போஸ்ட்போண்ட் ஆயிருக்கு. ஐ ஹோப் ஐ எம் கன்சீவ் மேடம். உனக்கு 2 குழந்தை ஆக போகுது. குழந்தையோட அப்பா இது மாதிரி இருந்தா எப்படி மேடம் என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? மேடம், தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேக்குறேன். இனி ரிஷியோ எப்படியாவது சேர்த்து வச்சிருங்க மேடம், ப்ளீஸ். இட்ஸ் கெட்டிங் சீரியஸ். சரி,
ரிஷி உள்ள வர சொல்லிட்டு நீங்க வெளியே இருங்க. சரிங்க மேடம். உன்னை உள்ள கூப்பிடுறாங்க, நீ மட்டும் போ. நீ உட்காருமா, நான் போயிட்டு வரேன். வாங்க உட்காருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு மேடம்? டைவர்ஸ் கொடுக்க சம்மதிச்சிட்டாளா? இல்ல, 2வது முறையா நீங்க அப்பா ஆக போறீங்கல்ல, அதுக்கு. அப்பாவா? யார் சொன்னது மேடம்? உங்க ஒய்ஃப் தான். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மேடம். அவ கன்சீவா இருக்கிறதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ரிஷி, கோர்ட்டை ஃபுல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அவங்களோட நீங்க இருந்ததுக்கான எல்லா ஆதாரத்தையும் அவங்க என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க ரூம்ல நீங்க அத்துமீறி நுழைஞ்சிருக்கீங்க. என்னதான் அவங்க உங்க ஒய்ஃபா இருந்தாலும் அவங்கள நீங்க ஃபோர்ஸபிளா அடைஞ்சிருக்கீங்க. அதனால அவங்களுக்கு கர்ப்பம் உண்டாயிருக்கு. இது சுத்த ஒரு ஹம்பக் மேடம். ஒரு பொண்ணு ஒரு ஆண் மேல எந்த குற்றச்சாட்டை வேணாலும் சொல்லுவா, தன்னை கெடுத்துட்டான்னு மட்டும் சொல்ல மாட்டா. இவ சொல்லுவா மேடம். இவ மகதி. இவ மத்த பொம்பளைங்க மாதிரி எல்லாம் இல்ல மேடம். மறைக்க பார்க்காதீங்க, நான் ரொம்ப சீரியஸ் ஆயிடுவேன். அவங்கள நீங்க ரேப் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. யூ வில் கெட் சிவியர் பனிஷ்மெண்ட். அந்த தப்ப நான் பண்ணிருந்தேன்னா எனக்கு நீங்க எந்த பனிஷ்மெண்ட் பண்ணாலும் கொடுங்க மேடம். அவ உங்ககிட்ட என்ன சொல்லிருப்பான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இதத்தான் அவ சொல்லிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாள் ராத்திரி. ஐயோ அம்மா, யாராவது வாங்க. எனக்கு சந்தேகம் வந்து நான் ஒரு டாக்டரை போய் பார்த்தேன் மேடம். அவர் என்ன ஒரு சில டெஸ்ட் எல்லாம் எடுத்தாரு. அதுல வந்த ரிப்போர்ட்டும் டாக்டரோட ஒப்பீனியனும் இதுல இருக்கு. உங்களுக்கு இதுல ட்ரக் கொடுக்கப்பட்டிருக்குன்னு இருக்கு. அதுல அதை நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னால இயங்க முடியாதுன்னு போட்டிருக்கு. அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி மேடம் ரேப் அட்டம் பண்ண முடியும்? அதுல அவ கன்சீவ் ஆயிருக்கான்னு வேற சொல்லியிருக்கா. சாரி ரிஷி, ஒரு பொம்பளை எதுல பொய் சொல்ல மாட்டான்னு நினைச்சனோ அதுலயே அவங்க பொய் சொல்லிருக்காங்க. நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, குழந்தைய கொஞ்சம் உள்ள வர சொல்லுங்க. சரிங்க மேடம். செல்லக்குட்டி, உள்ள ஆண்டி கூப்பிடுறாங்க, போ. ரித்திகா, உங்க அப்பா உங்ககிட்ட எப்படி நடந்துக்குவாரு? எங்க அப்பா மாதிரி ஒருத்தர் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. உங்க அம்மா கிட்ட அவர் எப்படி நடந்துப்பாருமா? அப்பா எங்க அம்மாவை எதுவுமே பேச மாட்டாரு. ஆனா அம்மா எப்ப பார்த்தாலும் அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. உங்ககிட்ட உங்க அம்மா எப்படி நடந்துக்குவாங்க? என்கிட்ட சரியாவே பேச மாட்டாங்க. சாப்பாடு போட மாட்டாங்க, ட்ரெஸ் பண்ணி விட மாட்டாங்க. எல்லாமே வேலைக்கார ஆண்டி தான் செய்வாங்க. எங்க அப்பா கிட்ட என்ன போகவே விட மாட்டாங்க. எனக்கு வீசிங் இருக்கிறது தெரிஞ்சும் என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்லுவாங்க. அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க என் பக்கத்துல கூட இருக்க மாட்டாங்க. எங்க அப்பா எனக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாரு. அவர் பாவம். நான் அப்பா கூடயே இருந்துடுறேன். அம்மா வேணாம், அவங்க மாறவே மாட்டாங்க. எங்க அப்பா கூட என்ன சேர்த்து வச்சிருங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. அழாத ரித்திகா, ஆண்டி நான் பாத்துக்கிறேன். என்ன மைதிலி? மேடம், அங்க மகதிய ரிஷி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள உள்ள வர சொல்லு. ஓகே மேடம். உங்க 2 பேரையும் மேடம் கூப்பிடுறாங்க. உட்காருங்க. உட்காருமா. மகதி, நீங்க சொன்னதை விசாரிச்சாச்சு.
அதான் மேடம், எங்களை சேர்த்து வைக்கிறதுக்கான ஜட்ஜ்மெண்ட் மட்டும் கொடுங்க, அது போதும். மத்தபடி அவரை எதுவும் திட்ட வேண்டாம். வில் யூ ஸ்டாப் இட்? பேசாத நீ. எதுக்கு இவ்வளவு பெரிய நாடகம்? நீ சொன்னதெல்லாம் நம்பி நாங்க இந்த கேஸை இவ்வளவு நாளா இழுத்தடிச்சிருக்கோமே, அத நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு. உன்னால ஒரு நல்ல மனைவியாவும் ஒரு நல்ல தாயாவும் இருக்க முடியாது. ஒரு குடும்ப பொண்ணு இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருந்து நான் பார்த்ததே இல்ல. மேடம், என்ன சொல்றீங்க? சொந்த புருஷனுக்கே போதை மருந்து கொடுத்திருக்கே, அத நான் என்னன்னு சொல்றது? ஐயோ மேடம், நான் கொடுத்தனா? யார் சொன்னது மேடம்? லேப் ரிப்போர்ட் சொல்லுது. இதுக்கு மேல இன்னொரு டெஸ்ட் எடுத்தேன்னு வச்சுக்க, உனக்கு தான் அவமானமா போயிடும். நீ கன்சீவா இருக்கேன்னு சொன்னியே, அத சொல்றேன். போதும் மகதி, நிறுத்திக்கோங்க. இதுக்கு மேல வேண்டாம். நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறேன். வா ரித்திகா. ஏண்டி, என்னை விட உங்க அப்பா உனக்கு ரொம்ப நல்லவனா போயிட்டனா? நான் என்னடி பண்ண உன்ன? நான் என்ன பண்ண சொல்லு? ரித்திகா வா. வா. உட்காருங்க. இந்த கேஸ தேவையில்லாம இவ்ளோ காலம் இழுத்துட்டோமோன்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு. அத சொல்றதுக்கு எனக்கு வருத்தமாவும் இருக்கு. இவ்ளோ காலமா நடந்த விசாரணை, முக்கியமா இன்னைக்கு இப்ப நடந்த விசாரணை, இதுல இருந்து இந்த கோர்ட் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அது என்னன்னா, ரிஷிக்கும் மகதிக்கும் விவாகரத்து வழங்குறது தான். அடுத்து ரித்திகா விஷயம். மகதியோட நடவடிக்கைகள், அவங்க முன்னுக்கு பின் முரணா நடந்துகிட்டது, பேசினது, ஒரு நேரம் விவாகரத்துக்காக போராடினது, இப்ப சேர்ந்து வாழணும் நிக்கிறது, அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தைய எப்படியெல்லாம் வளர்க்க கூடாதோ அப்படியெல்லாம் வளர்க்கறது, அவளை கொடுமைப்படுத்துறது. மேடம், ரித்திகாவை நான் இப்ப கொடுமைப்படுத்தினேன்? அவளை கொடுமைப்படுத்தினதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு மேடம்? நான் தீர்ப்பு படிச்சிட்டு இருக்கேன், நடுவுல பேசக்கூடாது. சரி, பேசிட்டீங்க. உங்களுக்கு நீங்க கொடுமை பண்ணதுக்கான ஆதாரம் வேணும்னா, இப்ப கோர்ட் இடைவெளியின் போது இந்த குழந்தைய காரிடர்ல வச்சு அடிச்சீங்களே, அதுக்கு வீடியோ ஆதாரம் இருக்கு. வேணும்னா இந்த கோர்ட் முடிஞ்சு போறப்ப ரெக்கார்ட் ரூம்ல போய் பாத்துக்கங்க. எனவே அந்த குழந்தை 18 வயதை அடையும் வரை ரிஷியுடன் தான் இருக்க வேண்டும். ரிஷியால் முடியாத பட்சத்தில் அரசு இல்லத்தில் வைத்து பராமரிக்கப்படும். மகதி ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது நல்லதென்று இந்த கோர்ட் கருதுகிறது. அவருக்கு அது சம்பந்தமான உதவி எதுவும் தேவைப்பட்டால் அதையும் வழங்குவதற்கு இந்த கோர்ட் தயாராக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறது. மேடம், நீங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. இந்த கேஸை நான் திருப்பி ரீகன்சிடரேஷன் பண்ண விரும்புறேன். அது உங்க விருப்பம். நான் பர்சனலா ஒன்னு சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு வயசு இருக்கு, வாழ்க்கையும் இருக்கு, அதை நீங்களே அழிச்சுக்காதீங்க. தேங்க்ஸ் மேடம், தேங்க்யூ ஸோ மச். வாமா. கண்டிப்பா போலாம். அண்ணா, என்ன தம்பி, நீங்க மட்டும் வரீங்க, எங்க அந்த அம்மா? எப்படி போனாலும் அவ அப்படியே வருவானே. கோர்ட்ல என்னாச்சு தம்பி?
எதுக்காக திடீர்னு கோர்ட்டுக்கு போனாங்க அதுவே எனக்கு புரியலையே. யோசிச்சு யோசிச்சு மண்டையில வெடிச்சு போயிரும் போல இருக்கு. ஏன் போனேன்னு அவளை இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கானே. என்ன தம்பி ஆச்சு? எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படியா? ம். வாங்க. என்ன தம்பி இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே? ம். ஏன் தம்பி என்ன தம்பி எல்லாமே என்ன எனக்கு ஒண்ணும் புரியலையே. மகதியோட அழுகுனி ஆட்டம், அவ பண்ண அழிச்சாட்டியம், அவளோட அட்டகாசம் எல்லாமே எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓ, கோர்ட்ல எனக்கும் அவளுக்கும் டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. என்ன தம்பி சொல்றீங்க? உண்மையதான் நான் சொல்றேன். மகதி விரிச்ச வலையில அவளே வந்து மாட்டிக்கிட்டா. இன்னைக்கு தான் தம்பி நமக்கு தீபாவளி. உள்ள போய் நல்ல தலைக்கு எண்ணெயை வச்சு ஒரு பெரிய முழுக்கா போட்டு வாங்க போங்க. அடுத்த விஷயம் நீங்க கேட்கலையே. அது என்ன விஷயம்? ரித்திகா விஷயம். ஆமா தம்பி, அத நான் மறந்தே போயிட்டேனே. அதுல ஏதாவது மாற்றம் பண்ணிருக்காங்களா? அந்த நம்ம கிட்ட 2 நாள் அங்க ஒரு 5 நாள் அப்படிமாங்களே, அது மாறி போய் அங்க 2 நாள் இங்க 5 நாள் ஆயிருக்குதா? ஆனா இந்த சில்லற கணக்கெல்லாம் இனிமே கிடையாது. ஆ, 18 வயசு வரைக்கும் ரித்திகா இனிமே நம்ம கூட தான் இருக்க போறா. ஐ மீன் அவ மேஜர் ஆகிற வரைக்கும். அப்படி போடு. அடாடாடாடா, தீபாவளின்னு நினைச்சேன், கூட பொங்கலும் சேர்ந்து வருது. அடுத்தது என்ன தம்பி? அவள கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுதான் மிச்சம். அம்மா என்னமாச்சு? இவங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. திங்ஸ் எல்லாம் முதல்ல பேக் பண்ணி வைடி. அம்மா என்னம்மா நடந்துச்சு? அதெல்லாம் போற வழியில கேட்டுக்குங்கம்மா. இங்க நின்னு ஏன் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? ஃபியூஸ் இருக்கும் போதே உன் பார்வைக்கு நான் பயப்பட மாட்டேன். இப்ப ஃபியூஸ வேற புடுங்கிட்டாங்க. இனிமே அந்த பார்வைக்கு யூஸே இல்ல. போமா போமா போங்கம்மா, போய் பெட்டி படிக்கலாம் எடுத்து வச்சு கிளம்புங்கம்மா. ஏய், ஐயா, இப்பதான் நான் சொன்னேன் அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு. ஆனா போங்கம்மா. வாடி. ஏய், என்னடி நீ உங்க அப்பனோட சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா? எத்தனை நாள் உங்க அப்பா உன்னை ஒழுங்கா பார்த்து பண்ண நானும் பாக்குறேன். ஏய், எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? கிளம்பு. ஏய், பேசாத. நான் உன்கிட்ட பேசல, என்னோட பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏய் ஏய், உன்னை விட அவகிட்ட எனக்கு தான் இப்ப உரிமை அதிகம். இப்ப இவ ஏன் கஸ்டடியில இருக்கா? எது பேசுறதா இருந்தாலும் அவளுக்கு 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்போ கிளம்பு. என்ன கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிருச்சுங்கிற திமிர்ல பேசிட்டு இருக்கியா? உன் திமிர அடக்கிட்டாங்களேன்ற சந்தோஷத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். இது மட்டும் முடிவுன்னு நினைச்சுக்காத. உன்னோட அழிவோட ஆரம்பம் நினைச்சுக்கிட்டுமா? இங்க பார், உன்னை அழிக்காம நான் விட மாட்டேன். என்ன அழிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ அழிஞ்சுகிட்டு இருக்கிறது இன்னுமா உனக்கு புரியல? என்கிட்ட இருந்து என் பொண்ணை நீ பிரிச்சுட்டல, பாத்துக்கிறேன். ஏய், இத்தனை நாளா அவளை ஒரு விளையாட்டு பொம்மையா நடத்திட்டு இப்ப பொண்ணுன்னு வேற சொல்லிட்டு இருக்கியா? ஏய் ரித்திகா, நீ கூட வரியா இல்லையா? ஏய், அவ வரமாட்டான். அத நீ சொல்லாத, அவ சொல்லட்டும். ஏய் வாடி. நான் வரல. நீ வரமாட்டல்ல? நான் வரமாட்டேன். வரமாட்டல்ல? அப்பனா நான் கொடுத்ததுல எதுக்கு உனக்கு? உங்க அப்பா என்ன வாங்கி கொடுக்கறோன்னா அதே போட்டுக்க. கழட்டுடி. போடுறி, வா போலாம். ஏய், எல்லாத்தையும் எடுத்துட்டு போனீங்கல்ல, இந்த செருப்பு உங்களுக்கு எடுத்துட்டு போங்க. பின் கேட்டு வழியா வந்தவன் கஜானா சாவிய புடுங்கிட்டு என்ன துரத்துறேல்ல, இதுக்காக நீ வருத்தப்படுவ. ஏய், உன்னை துரத்துனது நான் இல்ல, உன்னோட கர்வம், திமிரு, ஆணவம், அகங்காரம் தான். அதான் இப்ப நீ பெத்த பொண்ணே உன்னை வேணான்னு சொல்ற. என்ன வேணான்னு சொன்னவ உன்னை வேணான்னு சொல்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு நினைக்கிற? அவ உடம்புல ஓடுறது என்னோட ரத்தம். அவ வளர வளர அது பூனை இல்ல புலின்னு உனக்கு புரியும். மகதி, எப்பவுமே ஒரே ஸ்டாண்ட்ல இருந்து பேசு.
இப்படின்னா அப்படிங்கிற அப்படின்னா இப்படிங்கிற கடைசியில பெத்த பொண்ணைய குறை சொல்ற. ஏய் சீ, போ. போரு. உன்னை கதற விட்டுட்டு ரித்திகாவை நான் கூட்டிட்டு போறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. இந்தாம்மா, போகும்போது ஏதாவது பேசிட்டு போகணுங்கிறதுக்காக இதை பேசுறியா? நடக்கிறத பத்தி பேசுமா. ஏய் ஏய் போமா, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. தம்பி, அது ஒரு வெத்து வேட்டு தம்பி, அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நான் அதுக்கு கவலைப்படலண்ணே. என் பொண்ணை இப்படி எல்லாம் அவமானப்படுத்திட்டு போறாளே, அதை நினைச்சுதா. தம்பி விடுங்க தம்பி, எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கங்க. இந்த சம்பவம் நம்ம ரித்திகா மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். இவ வளர்ந்ததுக்கு அப்புறம் எந்த காரணம் கொண்டும் அம்மான்னு அவளை தேடி போக மாட்டா. அந்த வகையில் இது நல்லதுன்னு நினைச்சுக்கங்க. சரிண்ணா, இவளை கூட்டிட்டு போய் வேற ட்ரெஸ் சரி தம்பி, வாமா. அவரோட நட்சத்திர நாள் அன்னைக்கு நான் எப்பவுமே கோயிலுக்கு வருவேன். இன்னைக்கு அவரோட நட்சத்திரம் அதான். அண்ணி, நானும் தங்கவேல் அண்ணனும் தான் அவரை போய் எரிச்சிட்டு வந்தோமே. என் மனசை விட்டு அவர் இன்னும் போகலையே. இப்படி பிடிவாதமா பேசாதீங்க அண்ணி. வெற்றியை தாண்டி என்னால இன்னொரு வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது. சீ, பைத்தியக்காரி. செத்து போனவனுக்கு செலை வச்சு கும்பிடுறதை விட்டுட்டு அவனை என் மனசுக்குள்ள வச்சிருக்க, மண்ணாங்கட்டில வச்சிருக்கேன்னு சொல்லி அவன் வாழ்க்கையை அழிச்சுக்கிறது மட்டும் இல்லாம இப்ப ஏன் வாழ்க்கையும் அழிக்க பாக்குறான். நான் விட்டதை பிடிக்கணும்னு பாக்குறேன், இவ பிடிச்சதை விட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறான். எப்படி இவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறது?